இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி, தாவா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவில் தாவா செஞ்சாங்க. முதல் விஷயம் அந்த அவங்களுடைய அந்த புரட்சிக்கு அடிப்படையாக இருந்தது முதல் விஷயம் அழைப்பு பணி. இரண்டாவது என்ன பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க, ஒரு கூட்டமைப்பு. அதாவது தன்னுடைய கட்டளைகள், அதாவது இறைவனுடைய கட்டளைகள், இறை தூதருடைய கட்டளைகள் சொல்லப்படும் போது அதை ஏன் எதுக்குன்னு எதிர்கேள்வி கேட்காம செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க, ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தினாங்க. ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலை இது. மூன்றாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தி அப்படியே அவங்கள விட்டுறல, நீங்கள் உங்கள் எப்படியோ போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி விடலை. அவங்கள கூப்பிட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு பிரெயினில் அந்த சிந்தனை ஊட்டிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தர்பியத்து அப்படிங்கிறாங்களா, தர்பியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி